வணக்கம் நேயர்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. கலர்ஃபுல் தீபாவளி நெருங்கி வந்தாச்சு. பட்டாசு வெடி சத்தங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பட்டாசு வெடிக்கும் போது கவனம் ரொம்பவே முக்கியங்க. பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்கும் போது சில நேரங்களில் காயம் ஏற்படலாம். ஸோ இந்த பட்டாசு காயங்களை தவிர்க்க வழிமுறைகள் என்ன, காயங்கள் ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, இது குறித்து விளக்கமளிக்க நம்முடைய நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் தீவிர தீக்காய சிகிச்சை பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் பத்மலட்சுமி பாரதி மோகன் அவர்கள். நேயர்களே, உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க 227176 மற்றும் 227177. வணக்கம் டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த தீபாவளி வந்தாச்சு, நிறைய பட்டாசு காயங்கள் ஏற்பட நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த பட்டாசுனால் ஏற்படக்கூடிய காயங்கள் என்னென்ன, எந்தெந்த உறுப்புகள் முக்கியமாக பாதிக்கப்படும்? முதல்ல நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசுனால நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வெடிக்கிறப்போ காயங்களும் ஏற்படலாம் அப்படிங்கிறத நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னா, முக்கியமாக தீக்காயம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பட்டாசு வெடிக்கிறதுனால கண்கள் பாதிப்படையலாம், காதுகளில் காது கேட்குறது பாதிப்பு இருக்கலாம், இல்லைனா அந்த வெடிப்பு தன்மையினால் கையில் புண்ணாகலாம், இல்லைனா கை துண்டிக்க கூட படலாம், இல்லை மற்ற அந்த புகைனால் வர சுவாச பிரச்சனைகள் இதெல்லாமே வரலாம். ஸோ பட்டாசுனால இவ்வளோ பிரச்சனைகள் வரலாம். ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க கண் காது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காது கேட்கக்கூடிய ஒரு ஒலி அளவு இருக்குது. ஸோ அதை மீறிய அளவு போகும்போது பாதிப்பு ஏற்படலாம். இப்போ இந்த காதுக்கு என்ன பிரச்சனை வரும் இந்த பொல்யூஷனால்? பட்டாசு வெடிக்கிறப்போ ஒரு சில பட்டாசுகள் கட்டுப்பாட்டோடு வச்சுருப்பாங்க. அந்த மருந்தோட அளவு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கும். ஸோ அதனால் அந்த சத்தமும் கம்மியாக இருக்கும். ஒரு சில பட்டாசுகளில் சத்தமே வராது. பட் எது ரொம்ப மருந்து நிறையா அடைச்சிருக்கிற பட்டாசுகளோ இல்லை இந்த கட்டுப்பாடின்றி செய்கிற அந்த பட்டாசுகளான சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அப்படி சத்தம் ஜாஸ்தியாக வர்றப்போ கிட்ட இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தத்தோட தாக்குதல்னால காது ஜவ்வுன்னு சொல்லுவாங்க, டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் தாங்க முடியாமல் டிம்பானிக் மெம்பரேன் கிழிஞ்சு அப்புறம் காது கேட்குற தன்மை குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ காது சொல்லிட்டீங்க. ஸோ கண்களில் இந்த புகையினால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? இப்போ பட்டாசு காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெடிக்கிறப்போ அதில் உள்ள துகள் பறக்கும். நம்ம நார்மலாக நோட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ அந்த துகள் பறந்து கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது கண்ணோட கருவிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிறதுலையோ பட்டுருச்சு அப்படின்னா அது கண் பார்வையை ரொம்பவே பாதிக்கும். ஸோ கண் பார்வை இழக்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ கண் காது கைகளில் ஏற்பட்டால் சில நேரங்களில் பட்டாசு காயங்கள் கைகளில் ஏற்பட்டு போகுது. அந்த கைகள் ஏற்படும் போது அவங்க மேலே கிளாத் போட்டிருக்காங்க, அந்த துணியை டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, காயம் ஏற்பட்டால் பிச்சு எடுக்கிறாங்க. ஸோ அதன் கீழே நரம்புகள் இருக்கும், அது அறுந்து போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பட்டாசு வெடிக்கிறப்போ அந்த கையில் படுற காயம் அப்படிங்கிறது ஒன்று தீக்காயம் படும். அதில் தான் நீங்கள் சொல்கிற அந்த துணி ஒட்டிக்கிறது அந்த புண்ணு மேலே. இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்குறது வெடிக்கிறதுனால வர அந்த வெடிப்பு காயம், பிளாஸ்ட் இன்ஜுரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன ஆகுனா, அந்த வெடித்து செதற அந்த பவர் கையிலேயே வெடித்து செதறப்போ இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே இப்போ அது ஒரு இதுவாகிடுச்சு அப்படின்னா பட்டாசை கையில் வச்சு பிடிச்சி தூக்கி எறிகிறது. ஸோ அப்போ கையிலேயே சில சமயம் வெடிச்சிரும். அப்போ என்னன்னா கையெல்லாம் செதறும், அந்த திசுக்கள் எல்லாமே செதறி அந்த செதறு காயமும் நிறையவே ஏற்படும். ஒரு பிளாஸ்ட் இன்ஜுரி, பாம் பிளாஸ்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம அதை சொல்கிறோம். ஒரு சின்ன கீறல்ல இருந்து ஒரு கை துண்டிக்கப்படுற அளவுக்கு தீவிரமாக கூட அந்த இன்ஜுரிஸ் ஏற்படலாம். ஸோ அந்த இதில் போடுறப்போ அவங்க துணி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை சுத்தமான துணி வச்சு மூடிட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும். நம்மளாக பண்ணணும்னா அது அடியில் இருக்கிற தசையும் சேர்த்து பிரிச்சுட்டு இன்னும் அவங்களுக்கு வலி, வேதனை, அதுக்கப்புறம் அந்த புண்ணோட தாக்கம் ஜாஸ்தி தான் ஆகும். ஓகே டாக்டர். இன்னும் ஒரு கேள்வி. இப்போ பட்டாசு காயங்கள் ஏற்பட்டு போச்சுன்னா செய்ய வேண்டிய முதலுதவி சிகிச்சைகள் என்னென்ன, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? பட்டாசு காயம் இப்போ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா முதல்ல இப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ கண் அப்படின்னா அவங்க கண்ணை முதல்ல தேய்க்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுவாங்க. அதை முதல்ல செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும். கண்ணை தேய்க்காமல் அதில் சாதாரண தண்ணி ஊற்றி அந்த கண்ணில் இருக்கிற துகள் வெளியில் வருதான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஒரு சுத்தமான துணி வச்சு மூடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே டாக்டர், நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் நீங்க சொல்லுங்க, முதலுதவி சிகிச்சை பற்றி. நம்ம இப்போ கண் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தீக்காயம், பட்டாசுனால ஏற்படுற தீக்காயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த தீக்காயம் வந்து எப்படின்னா, ஒரு ஒன்ஸ் தீக்காயம் பட்ட உடனே அவங்கள வந்து பக்கத்தில் அருகில் இருக்கிற ஒரு டேப்பை திறந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த டேப் தண்ணி, நார்மல் டேப் தண்ணி கடியில் வந்து அவங்கள வந்து கையை வந்து விட வைக்கணும். ஓகே, வலி குறையிற வரைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லைன்னா 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற க்ளீனான துணி அதை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். வீட்டில் என்கிட்ட இந்த மருந்து இருக்குது, அந்த மருந்து இருக்குன்னு நம்மளா எதுவுமே, நமக்கு அது இந்த மருந்து எதுக்குன்னே நமக்கு தெரியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து மருந்துகள் எதையும் போடக்கூடாது. அதே மாதிரி முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா மாவு, மை அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாமே போட்டுட்டு வருவாங்க. ஆமாம், எண்ணெய் வைக்கிறாங்க. ஸோ கைவைத்தியம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மாவுலையோ இல்லை மையிலையோ இல்லை வந்து நம்ம எண்ணெயிலையோ பார்த்தீங்கன்னா என்ன கிருமிகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு தீக்காயம் அப்படிங்கிறது உடம்புல உள்ள தோல், அந்த நம்ம மேலோட இருக்க அந்த பாதுகாப்பான தோல் வந்து போயிடுது. ஸோ ஓகே டாக்டர், நேர் வந்திருக்காங்க, நம்ம திரும்ப பேசலாம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் சொல்லுங்க. அந்த தோல் வந்து இப்போ வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கிருமிகளோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதில் போய் நம்ம மாவையோ இல்லைன்னா மையோ இல்லைன்னா வந்து எண்ணெயோ வச்சோம் அப்படின்னா அந்த புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அதை கழுவ கூட முடியாது. கழுவுறப்போ ரொம்ப அதிகமாக வலி வேதனையெல்லாம் வந்து பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ இந்த முதலுதவி சிகிச்சை வந்து மருத்துவரை நாடி வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி கைகளை கழுவணும் அந்த வலி போகிற வரைக்கும். தானாகவே எந்த ஒரு சிகிச்சையும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே டாக்டர், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் கேட்டுருக்கீங்க. பட்டாசு காயங்கள் தவிர்க்கும் வழிமுறைகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன, இது குறித்து நம்முடைய விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் தீவிர தீக்காய சிகிச்சை பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் பத்மலட்சுமி பாரதி மோகன் அவர்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க 222716 மற்றும் 22271770. நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் கரிக்கலாம்பாக்கம் வி குமாரகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த தீபாவளி வந்து இந்த பட்டாசு கொடுத்தும் போது இப்ப கை கால் வேற பாகத்துல பார்க்கும்போது உடனடி நிவாரணம், உடனே ஆஸ்பத்திரியில காட்டி நம்ம உடனே செஞ்சுக்கிறோம். ஆமாம். ஆனா கண்ணுக்கு வந்து ஏற்படும் போது அது நம்ம உடனே அதை என்ன 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 செய்ய முடியாது, அதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? இது ஒரு நல்ல இது ஒரு நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா, எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும், பட்டாசுனால எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது தண்ணி ஊற்றி அந்த இடத்த தேய்க்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஓடுற தண்ணியில் காமிக்கணும் அப்படின்னு இப்போ தான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்ணுக்கும் அதே தான். கண்ணில் தூசிப்பட்டால் நம்ம எப்போவுமே வந்து கண்ணை நம்ம கசக்கிறது தான் நமக்கு வந்து முதல்ல கை அங்கே தான் போகும். அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், அதை வந்து தவிர்த்திடணும். கண்ணில் வந்து தண்ணி மாத்திரம் விட்டுட்டு கண்ணை வந்து ஒரு சுத்தமான துணி வச்சு மூடிட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு நீங்கள் அவங்கள அழைத்து செல்ல வேண்டும். நீங்களாக எதுவும் கை வைத்தியம் பார்க்கக்கூடாது. ஏன்னா கண்ணை தேய்க்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பட்டாசுலோட அந்த துகள் அது வந்து கண்ணில் கருவிழியில் தேய்ச்சி அப்புறம் கண் பார்வை குறையிறதுக்கோ இல்லை கண் பார்வையில் பிரச்சனைகள் வர்றதுக்கோ வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த சுவாச பிரச்சனை வருதுனாக்கா அதுக்கு என்ன செய்யலாம் மேடம்? அந்த அது அந்த ஏன்னா பெரும்பாலும் இந்த ஆஸ்துமா நோய், இந்த பல்மனரி இவங்கெல்லாம் இருக்கலாம் வந்து அவங்க என்ன செய்யலாம் இந்த இது? இது என்ன அப்படின்னா வந்து பட்டாசு வெடிக்கிறப்போ அதிகமாக பட்டாசு தொடர்ந்து வெடிச்சிட்டே இருக்கக்கூடாது. இப்போது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுவை அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் மாத்திரம்தான் பட்டாசு வெடிக்கணும், தொடர்ந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து நமக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, தொடர்ந்து பட்டாசு வெடிக்கிறதுனால ரொம்ப புகை வந்து சுற்றுச்சூழல் மாசு வந்து அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வீட்டில் வந்து உங்களுக்கு ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களோ இல்லை நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்களோ இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வச்சுட்டு பட்டாசு வெடிக்கிறத தவிர்க்க வேண்டும். அதே போல் வீட்டில் உள்ள ஜன்னல்களை பட்டாசு அந்த வெடிக்கிற சமயத்தில் ரொம்ப புகை வந்துச்சு அப்படின்னா சாத்தி வச்சுக்கிறது நல்லது. சரி 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 சரி, நன்றி நன்றி மேடம். நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு நன்றிங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர், நீங்க சொன்னீங்க இப்போ பட்டாசு வெடிப்பதற்கான நேரம் வந்து அரசு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு நேரம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ என்ன நேரம்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். காலையில் ஒரு மணி நேரமும் மாலையில் ஒரு மணி நேரமும் அப்படின்னா வந்து நம்மளுடைய புதுவை அரசு வந்து அந்த நேரத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைக்கு தான் வந்து நியூஸில் அது வந்துச்சு. அது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு. ஏன்னா வந்து அந்த
ஒரு ஒரு பண்டிகை அப்படின்னா வந்து எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருந்து கொண்டாடி எல்லாரோட சேர்ந்து பேசி இருந்து கொண்டாடி மகிழ்கிறதுக்கு ஒரு அந்த டைம் தான் அது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஓடுற காலகட்டத்தில் அந்த லீவு தான் நமக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக. அதனால ஸோ அந்த 1 மணி நேரம் மாத்திரம், காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் மாத்திரம் தான் வந்து நமக்கு கவர்மெண்ட். ஓகே டாக்டர், இப்போ நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மேடம், இப்போ இந்த தீபாவளி டைம்ல வந்து இப்போ கர்ப்பிணி பொண்ணுங்களா ஐயா உங்க பேரை சொல்லலாமே? என் பேர் குமார் மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் குமார், சொல்லுங்க. மேடம், இப்போ பொண்ணு வந்து மாசமா இருக்கு. அவங்க வந்து இப்போ தீபாவளி டைம்ல எப்படி இருக்கணும் மேடம்? ஏன்னா பட்டாசு வெடி சத்தம் இதெல்லாம் எப்படி அவங்கள காமன் பண்ணணும்? பட்டாசு வெடிக்கிறப்போ யூஸ்வலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வீட்டில் முதியவர்களோ இல்லைன்னா வந்து இதய நோய் இருக்கிறவங்களோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அதிக சத்தத்தினால பாதிப்பு ஏற்படக்கூடிய, அதாவது கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற வீட்லேயோ அதிகமாக பட்டாசோ இல்லை சத்தமான பட்டாசோ வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த சத்தத்தோடைய அதிர்ச்சி ஒன்று, அவங்கக்கிட்ட வச்சுட்டே பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களால சடார்னு எந்திரிச்சு ஓடக்கூட முடியாது. அதனால அவங்கள சுற்றி பட்டாசு வெடிக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ப்ளஸ் அந்த மாசு, அந்த புகையினால் வர்ற மாசுமே வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அவங்க கொஞ்ச நேரம் தூரம் எழுந்து பார்க்கலாம், பட் ரொம்ப அதிகம் சத்தமுடைய பட்டாசுகளை அவங்கள வச்சுட்டு வெடிக்கக்கூடாது. உண்மைதான் மேடம். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ வெளி மனசால வெடிக்கும் போது நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லி பார்க்கணும், அவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இப்போ வந்து நம்ம வந்து மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். அதை வந்து நம்மளும் சொல்லிக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க மனுஷாலும் அவங்களும் கவனிச்சுப்பாங்க. சொன்னால் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போய் வெடிங்க அப்படின்னு சொன்னால் மனுஷங்க கேட்டுக்க தான் செய்வாங்க, அவசியம். ஓகே மேடம், தேங்க்யூ. நன்றி, நன்றிங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், ராஜகோபால், வில்லியனூர் மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் ராஜகோபால், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். தீக்காயம் பட்டுடைய ஒரு முதலுதவி மாதிரி இந்த வாழைப்பட்ட சாறு அல்லது இந்த சோத்து கத்தானுடைய பேஸ்ட் பண்ணலாம் மேடம். தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னா முதல்ல நம்ம கை வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தவிர்க்கணும், முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் போடுற கை வைத்தியத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன கிருமி இருக்குன்னு தெரியாது. தீக்காயம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள தோல் வந்து பிஞ்சு வந்துடும். நமக்கு தீக்காயம் பட்டுச்சுன்னா அந்த தோல் தான் நம்மளை வந்து கிருமிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கும். அந்த தோலே வந்து பிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் அதில் வேற ஏதாவது போட்டிங்கன்னா அதனால என்ன பாதிப்பு ஏற்படணும்னு நமக்கு தெரியாது. நீங்கள் போடுற அந்த பொருளில் வந்து எந்த கிருமிகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால என்ன எரிச்சல் வந்துச்சு, ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அந்த தீக்காயம் ஆழமாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு சுத்தமான துணி போட்டுட்டு அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். வீட்டில் எந்த கை வைத்தியமும் பார்க்காம இருக்கிறது நல்லது. நன்றி டாக்டர். நன்றி. நன்றிங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. டாக்டர், இப்போது பட்டாசு வெடிக்கும் பொழுது ஆடைகள் அது குறித்து சொல்லியே ஆகணும். என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவங்க வந்து வேர் பண்ணிக்கணும்? ஸோ ஒருவேளை ஃபயர் ஆகுது, அந்த துணிகளில் தீ பிடிக்குதுன்னா என்ன மாதிரி பாதுகாப்பு முறைகளை அவங்க மேற்கொள்ளணும்? தீபாவளி அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து தெரிகிறது வந்து புது துணி போடுறது அப்படிங்கிறது தான். அந்த புது துணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பட்டு துணிகள் அந்த மாதிரி நிறையா போடுறாங்க. என்னென்னா அதெல்லாம் எளிதில் தீப்பற்றக்கூடியவை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எளிதில் தீப்பற்றாத பருத்தி உடைகள் வந்து அணியணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ லேடிஸ் வந்து சாரீ கட்டியிருப்பாங்க, சாரியோட முந்தானி வந்து கீழே விழும், இல்லைனா ஷால், சுடிதாரோட ஷாலு. ஸோ அந்த மாதிரி தொங்குற மாதிரி எந்த ஒரு துணியும் வந்து போட்டுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி ஏதாவது தீக்காயம் பட்டுருச்சு, துணியில் தீப்பட்டுருச்சு அப்படின்னா முதல்ல அதை வந்து அணைக்கணும். எப்படி அணைக்கிறது அப்படின்னா அவங்கள அந்த இருக்கிறவங்கள வந்து எதிர் அந்த துணியை களைஞ்சு கீழே போட்டுற சொல்லிடணும். இல்லைன்னா நம்ம சொல்லுவோம் ஸ்டாப், ட்ராப் அண்ட் ரோல், இதுதான் நம்ம சொல்லுவோம். நின்று டக்குன்னு தரையில் படுத்து உருண்டுட்டோம் அப்படின்னா அந்த தீ வந்து தன்னை போல் அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணீர் ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி, கிழிக்காமல் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு சுத்தமான துணி வச்சு மூடி நம்ம பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஓகே டாக்டர், திரும்ப எங்களுக்காக சொல்லுங்கள். ஸ்டாப், ட்ராப். ஸ்டாப் நிற்க,
டிராப், தரையில படுத்து ரோல், கீழே படுத்து உருளணும். அப்ப அந்த ஃபயர் வந்து குறைய குறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, சரிங்க டாக்டர். இப்போ எந்த நிலை பட்டாசு காயங்களுக்கு உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னா எந்த நிலை? சில பேர் காயம் சின்னதா இருக்குன்னு விட்டுருவாங்க, ஆனா அந்த மருந்து பட்டு அந்த காயம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சோ எந்த நிலை காயங்களுக்கு மருத்துவரை அணுக வேண்டும்? நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான், வைத்தியம் என்னங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எவ்வளோ சின்ன காயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேணா அது வந்து ஒரு சரி இது சின்னதுன்னு தோணலாம், பட் எங்களுக்கு அது பார்க்குறப்போ அதோட ஆழம் வீரியம் எல்லாம் நல்லா தெரியும். எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான துணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அது எவ்வளோ சிறுசாக இருக்குங்கிறத நாங்கள் பார்த்து முடிவு பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா கட்டு போட்டு விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பிடலாம். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்குரிய வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், தெளிவான விளக்கம் தந்திருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பட்டாசு காயங்களும் தவிர்க்கும் வழிமுறைகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்னென்ன, இது குறித்து நம்முடைய விளக்கம் தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் ஜிப்மர் தீவிர தீக்காய சிகிச்சை பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் பத்மலட்சுமி பாரதி மோகன் அவர்கள். டாக்டர், இப்போ நீங்க எந்த ஸ்டேஜில் வந்து உங்க டாக்டர் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ காயம் ஏற்பட்ட எவ்வளவு நேரத்திற்குள்ளாக அவங்க மருத்துவரை வந்து அணுகணும்? பட்டாசு காயம் ஏற்பட்டு இப்போ வந்து காயம் ஏற்பட்ட உடனே வந்து நம்ம அந்த முதலுதவின்னு நாங்கள் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த தண்ணீர் ஊற்றி கழுவுங்கள், அதுக்கப்புறம் சுத்தமான ஒரு துணியை வைத்து அந்த இடத்தை வந்து கவர் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மருத்துவமனை கூட, இப்போ வந்து அரசு வந்து எல்லா இடத்துலையும் மருத்துவத்தை எல்லாருக்கும் வந்து ஒரு கிடைக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சின்ன மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலைகளில் கூட நீங்கள் போய் காமிக்கலாம். பட் எவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து நல்லது. ஓகே டாக்டர், இந்த பட்டாசு காயங்கள்ல ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி அப்படின்னு ஒரு லெவல் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது என்ன எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நான் பேசுகிறப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, தீக்காயம் பட்டாசு காயம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல உள்ள தோல் வந்து பாதிக்கப்படுறது தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ தோல்லையே வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது, அளவுகள் இருக்குது. அதில் வந்து நம்ம மேலோட்டமாக இருக்கிறது பேர் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிகிரின்னு சொல்கிறோம். அதுக்கு போக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக போக 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 அதை வந்து 2ஆம் நிலை செகண்ட் டிகிரி, 3ஆம் நிலை தேர்ட் டிகிரி, 4ஆம் நிலை எல்லாமே வந்து எலும்பு வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம 4ஆம் நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், 4th டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ இந்த பட்டாசு காயங்கள் தவிர்த்து வேற என்ன தீக்காயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அதற்கான சிகிச்சைகள் என்ன? கரெக்ட். இப்போ வந்து தீபாவளி அப்படின்னா வெறும் பட்டாசு மாத்திரம் கிடையாது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அம்மா வந்து கிச்சனில் உட்காந்து எல்லாத்துக்கும் அதிரசம், முறுக்கு, சமையல் எல்லாம் வந்து ரொம்ப பலமாக நடக்கும். அதுவும் வந்து தீபாவளியோட அந்த சந்தோஷங்களில் வந்து ஒன்று. அந்த சமைக்கிறப்போ ஏற்படுற தீக்காயமும் வந்து அதிகமாக நம்ம தீபாவளி அப்போ பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம கிச்சனில் மேடையில் வச்சு வந்து சமைக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சமைக்க முடியும். இப்போ வீட்டில் விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா தரையில் வச்சு ஒரு பெரிய ஸ்டவ் வச்சு பெரிய எண்ணெய் சட்டி வச்சு எல்லாத்துக்கும் முறுக்கு செஞ்சு அம்மா போடுவாங்க. அது வந்து தரையில் இருக்கிறதுனால குழந்தைங்க முன்ன பின்ன ஓடிட்டு இருக்கோம் விளையாடுறதுக்கு. ஸோ எதிர அது தட்டிடலாம், அந்த எண்ணெய் தெரிச்சு வந்து அவங்களுக்கு வந்து அந்த தீக்காயம் ஏற்படலாம். இல்லை குழந்தைங்க வந்து முன்ன பின்ன ஓடி அந்த எண்ணெய் சட்டி வந்து கவிழ்ந்து அவங்க மேலே வந்து பட்டு அவங்களுக்கு தீக்காயம் ஏற்படலாம். இல்லை அப்படின்னா அப்போ தான் வந்து நல்லா குளித்து ஒரு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அம்மா வந்து வடை சுடுறதுக்கு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சாரி கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த சாரியோட முந்தானை தெரியாமல் பட்டு அது தீப்பற்றி எரிஞ்சு அதனால் கூட வந்து தீக்காயம் ஏற்படலாம். அது மாதிரி விளக்குகளில் வந்து கூட இது பட்டு ட்ரெஸ் பட்டுச்சுன்னா வந்து தீக்காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நிறைய ஸ்டேஜஸ் சொன்னீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு முன்னே சிகிச்சை முறைகள் மாறுபட்டு இருக்குமா? ஆமாம். இப்போ அது அந்த ஆழம், தீக்காயத்தோட ஆழத்தை பொறுத்து தான் அதோட சிகிச்சை முறைகள் வந்து மாறும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி நம்ம செகண்ட் டிகிரி அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ அதுக்குன்னு பிரத்யேக ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இப்போ வந்து வந்துருச்சு. அது வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து எல்லாத்துக்கும் வந்து அவைலபிளாக ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ காயத்தோட ஆழம் கூட கூட அதுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமான சிகிச்சைகள் ஐசியூவில் வச்சு சிகிச்சைகள் பார்க்க வேண்டியது வரும். ஸோ காயத்துக்கு காயம் அந்த நிலைக்கு நிலை மாறுபட்டு தான் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ பட்டாசு வெடிக்கும்பொழுது சில நேரங்களில் அந்த கை விரல்கள் சிதைந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு. ஸோ அந்த மாதிரி கை விரல்கள் சிதைந்து போச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க என்ன செய்யணும்?
பட்டாசுல தீக்காயம் பட்டுச்சுன்னா வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கை விரல் செதஞ்ச உடனே அது பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் கோரமாக தான் இருக்கும். ரொம்ப அதிக ரத்தப்போக்கு, வலி, வேதனைகள் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் அதுக்குமே வந்து முதலுதவின்னு நம்ம வீட்டில் கொஞ்சம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா அந்த வெடிப்பு காயம் ஏற்பட்டு அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுறப்போ இதே மாதிரி தான், வேறு எந்த ஒரு கை வைத்தியமும் பண்ணிடக்கூடாது. ஓடுற தண்ணி டேப் வாட்டரை திறந்து அவங்கள வந்து கையை வந்து அதில் அடியில் ஒரு 15 to 20 minutes 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வைக்க வச்சிடணும். இதில் வந்து அந்த எரிச்சல் போக ரத்தப்போக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதிரி வந்து வெடிப்பு காயங்களில். அந்த பட்சத்தில் கையை வந்து தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இருதய அளவுக்கு மேலே தூக்கி வச்சிட்டோம் கொஞ்சம் ரத்தப்போக்கு வந்து குறையும். சுத்தமான துணியை வச்சு அதை கவர் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஒரு கத்திப்பட்டு ரத்தம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஒரு துணியை எடுக்கிறோம், அதை அழுத்தி பிடிக்கிறோம், அந்த ரத்த ஓட்டம் குறையுது. அதே மாதிரி தான் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரத்த ஓட்டம் குறையும். எவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு இது என்னென்னா, இது பண்ணுறதை விட அதை தவிர்ப்பது, பட்டாசு வெடிக்கிறப்போ கவனமும் அதனை தவிர்ப்பதுமே வந்து சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட். ஆமாம் ஆமாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னெச்சரிக்கைன்னு சொல்லும்போது இந்த பட்டாசுகளை அந்த காயங்களை தவிர்க்க என்ன மாதிரியான இந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து மக்கள் மேற்கொள்ளணும்? பட்டாசு வெடிக்கிறப்போ தீபாவளி அப்படின்னா பட்டாசு தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டாசை வெடிக்கிறத வந்து கையில் வச்சு பிடிச்சி வெடிக்கக்கூடாது. தைரியத்தை நிறைய பேர் காமிக்கிறேன்னு சொல்லி செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அதனால வந்து பட்டாசு அது எப்படி வெடிக்குங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது யாரையுமே அது வந்து குறை சொல்ல முடியாது. அது எப்போ வெடிக்கும் எந்த மாதிரி வெடிக்கும்னு சொல்ல முடியாது. தூரமாக தள்ளி வச்சுருங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து வைங்க. இல்லை நாங்கள் வந்து ஒரு சந்தில் தான் இருக்கிறோம், தெருவில் தான் இருக்கிறோம், சுற்றி முற்றியும் ஆள் இருக்கிறாங்களா அவங்க கொஞ்சம் தூரமாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டாசை வெடிங்க. பட்டாசை சமத்தளத்தில் வச்சு வெடிக்கணும். இப்போ வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு, புஸ்வானம்லாம் வைக்கிறப்போ டக்குன்னு சரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே பட்டுரும். ஸோ அது ஒன்று. குழந்தைங்களை வந்து தனியாக பட்டாசு வெடிக்க விடக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. பெரியவங்களுடைய மேற்பார்வையில் அவங்க வயசுக்கு ஏற்ற பட்டாசுகளை வெடிக்க வேணால் விடலாமே ஒழிய அவங்கள போய் கிட்ட நின்று கையில் பிடிச்சி போடுன்னு நம்ம தூண்டி விடுறதோ இல்லை அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி யாராவது இருக்கிறாங்களா, நமக்கு ஓடுறதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு வெடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்க வந்து பட்டாசு வெடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்ட உட்காந்து வெடிப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்துடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டு வெடிக்கணும். அதாவது பட்டாசுக்கும் நமக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நீளமான அகர்பத்தி ஏதாவது வச்சுட்டு வெடிக்கணும். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பட்டாசுகளை கையாளும் முறைகள், ஏன்னா நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள வைக்கிறாங்க பட்டாசுகளை, ஸோ பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னா, ஸோ கையாளும் முறைகள் என்ன, ஒரு மருத்துவராக நீங்கள் என்ன சொல்வீங்க? பட்டாசுகளை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலாம், பட் அது வீட்டில் நம்ம எங்கே வைக்கிறோங்கிறது வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னா டைரெக்டாக தீ இருக்கிற இடம், அதாவது கிச்சன் மாதிரி இடத்துல, அது வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சூடாகவே இருக்கும். அதில் வந்து நம்ம எப்போ அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம பட்டாசை வந்து வைக்கக்கூடாது. ஒரு தனியாக ஒரு ரூம், கொஞ்சம் யூஸ் பண்ணாத ஒரு ரூமில் ஒரு கார்னரில் டைரெக்டாக வந்து வெயில் சூரிய ஒளி படாத மாதிரியும் கொஞ்சம் ஒரு உலர்ந்த இடத்துலையும் வந்து பட்டாசை வச்சுக்கிறது நல்லது. அதாவது தீ இருக்கிற இடத்துல பட்டாசை வைக்காதீங்க. ஓ, அது நமக்கு வந்து சேஃப்டி மெத்தட். ஆமாம் ஆமாம். ஓகே டாக்டர், நன்றி டாக்டர். பட்டாசு காயங்களை தவிர்க்கும் வழிமுறைகள், சிகிச்சை முறைகள் குறித்து நம்முடைய விளக்கம் தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் தீவிர தீக்காய சிகிச்சை பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் பத்மலட்சுமி பாரதி மோகன் அவர்கள். டாக்டர், இந்த தீக்காயம் ஏற்படும் போது பட்டாசு காயங்களில், ஸோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ரோல் என்னவா இருக்குது? பட்டாசு காயம் இல்லை தீக்காயம் இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து அதனுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனுடைய பங்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. டாக்டர் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், அரியாங்குப்பத்திலேருந்து கணேசன் பேசுகிறேன் மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், நீங்கள் தீக்காயம் பட்டா உடனே வந்து அதை ஓடுற தண்ணியில் காட்ட சொன்னீங்க, கை விரல்ல பட்டிருந்தாக்கா ரன்னிங் வாட்டரில் காட்டணும் அப்படின்னு.
இப்ப ரன்னிங் வாட்டர்ல சப்போஸ் இந்த டேப் பக்கத்துல இல்ல, நம்ம வந்து தனியா வந்து ஒரு டம்ளர்ல வந்து அந்த தண்ணி எடுத்து அந்த தீக்காயம் மேல அதுல ஊற்றலாமா, அல்லது ஏன் அது பொதுவாவே தீக்காயம்னாலே ரன்னிங் வாட்டர்ல காட்டுங்க, ரன்னிங் வாட்டர் காட்டணும் அப்படின்னு என்னங்கன்னா ஏன் மேடம் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி. இது வந்து ஒரு நல்ல கேள்வி சார். தீக்காயம் அப்படின்னா ஏன் ரன்னிங் வாட்டர் அப்படின்னு சொல்றோம்னா, தீக்காயம் பண்றப்போ அதோட வெப்பம் வந்து தாக்கி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து புண்ணாகுதுங்க சார். ஸோ நம்ம ஓடுற தண்ணியில காமிக்கிறப்போ அந்த வெப்பத்தை வந்து நம்ம தணிக்கிறோம், வேகமாக தணிக்கணும். சரிங்களா? இப்போ இதே நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப வேலிடான கொஸ்டின். ஏன்னா பக்கத்துல டேப் இல்லை, நான் என்ன பண்ணட்டும்? அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பட்டாசு வெடிக்கிறப்போ வந்து பக்கத்துல ஒரு பக்கெட் தண்ணியும் தண்ணி வந்து கையில வச்சுக்கணும் எப்பவுமே. தண்ணி வந்து நீங்க எடுத்து ஊற்ற முடியலனாலும் கூட நீங்கள் வந்து கையை வந்து அதில் முக்கிக்கலாம். அந்த வலி வேதனை குறையிற வரைக்கும், அந்த தீக்காயப்பட்ட இடத்தோட வலியும் வேதனையும் குறையிற வரைக்கும் நீங்கள் அந்த கையை வந்து அதில் முக்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஊற்றுங்க. முடியல அப்படின்னா நீங்கள் இது கூட பண்ணலாம். மேடம் இன்னொரு அதாவது இப்போ அந்த தண்ணி இல்லை, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் நீங்க சொன்னீங்களா வெப்பத்தை குறைக்கிறதுக்காக, ஐஸ் வாட்டர் கூல் வாட்டர் கொஞ்சோண்டு அதில் அப்ளை பண்ணலாமா, பண்ணக்கூடாது? முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐஸ் வாட்டர் போடுறத வந்து நம்ம தவிர்க்கணும் சார். ஏன்னா வந்து நம்ம உடம்புல தோல் வந்து என்னென்ன செய்யுது அப்படின்னா, ஒன்று கிருமி தாக்கத்தை குறைக்குது, இன்னொன்று நம்ம உடலுடைய வெப்பநிலையை வந்து அது வந்து சீராக வைக்குது. நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா ஆல்ரெடி தீக்காயத்தினால அந்த தோல் இல்லை. இப்போ நீங்கள் ஐஸ் வாட்டர் ஜாஸ்தி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த உடம்புல உள்ள வெப்பநிலை வந்து வேகமாக குறைஞ்சு அவங்களுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிடும். இல்லை ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும் உடல்நிலை வந்து. இது வந்து சின்ன புண்ணுக்கு வேணா வந்து ரெகுலர் தண்ணி கூட ஊற்றலாம், இல்லை ஐஸ் வாட்டர் ஐஸ் கூட ஊற்ற சொல்லவே மாட்டோம். ஏன்னா அதுவே வந்து சில சமயம் இந்த தீக்காயத்தை ஆழப்படுத்திடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நார்மல் டெம்பரேச்சர் தண்ணி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே. அதான் மேடம், ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணியே காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப நவீனத்துல வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க மேடம். ஆமா 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 10 வருஷம் முன்னாடி வந்து அது சொன்னாங்க. பட் இப்போ வந்து பண்ணியிருக்கிற ஆராய்ச்சி முறைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறதுல வச்சு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, நீரை ஊற்றவும், தண்ணீரை ஊற்றுங்க, டேப் வாட்டர் திறந்து தண்ணி ஊற்றுங்க அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சொல்கிறோமே. உடம்புல வந்து ரொம்ப தீக்காயம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே நம்ம ஏன் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு அதை அணைக்கிறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ தான் சொன்னேன், ஸ்டாப் ட்ராப் ரோல் எதர் அது பண்ணலாம். இல்லைனா ஒரு கனமான கம்பளி வச்சு நீங்கள் போர்த்திடலாம். ஏன் அவங்க மேலே தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா அதே தான், அவங்களுக்கு வந்து உடம்புல தோல் இல்லாததுனால உடம்போட வெப்பநிலையை வந்து ஆமாம் அதனால ரொம்ப குறைஞ்சு போகும். அதான் மேடம் முன்னாடி அதான் சொன்னாங்க செப்டிக் ஆகிடும் ஊற்றக்கூடாதுன்னு. இப்போ வந்து இல்லை ஊற்றலாம். ஊற்றிட்டு நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு இது. நன்றி மேடம், தெளிவாக சொல்லிட்டீங்க மேடம். நன்றிங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. டாக்டர் இன்னொரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் சந்திரசேகர் பேசுறேன் மேடம், வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து. ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா டாக்டர்? நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சி. எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர், உங்ககிட்ட கேட்டுறேன். சொல்லுங்க. உண்மை இந்த தீக்காயம் ஏற்பட்ட உடனே சில பேர் வந்து இந்த காஃபி தூள் போடுறேன், அப்புறமா இந்த வந்து என்ன சொல்றது மஞ்சத்தூள் வைக்கிறேன், அதுக்கப்புறமா தோசை மாவு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது காயங்களை அக்ரிவேட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா சிச்சுவேஷனை வேர்சன் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ணும் பொழுது என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் அப்படிங்கறத ஃபேஸ் பண்ணி பண்ண வரும்? அது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி டாக்டர், ஒருத்தருக்கு தீக்காயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம் மாதிரி ஒரு பெரிய வெடி வச்சு அவங்களுடைய முகம் வந்து ரொம்ப கோரமா சிதைவு அப்படிங்கறதே அடைஞ்சது வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இன் சினாரியோ அது ஒரு சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா எவ்வளவு ஆண்டுகள் வெயிட் பண்ணணும் ஆபரேஷனுக்கு? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிதைவடைந்த முகம் குழந்தைகள்னா அவங்க வந்து ஒரு சர்டன் ஏஜ் வர வரைக்கும் பொறுத்து அப்புறமா தான் ஆபரேஷன் பண்ணணும்னு. அது எதனால அப்படி டாக்டர் சொல்றாங்க? அந்த சிதைவு உறக்கூடிய இது மாதிரி பேஷண்ட்ஸ் உங்களுடைய கேசஸ்ல பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு விழிப்புணர்வா இருக்கும் டாக்டர். இத பத்தியும் சொல்லுங்க. தேங்க்யூ டாக்டர், நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். நல்ல கேள்விகள், நன்றிங்க. ஸோ நம்ம நேர் வந்து முதல் கேள்வி வந்து அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அடிபடுறப்போ வீட்டு கை வைத்தியம் வந்து ஏதாவது பண்ணால் அதனால் வர்ற பின்விளைவுகளா இல்லை அது வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க.
கை வைத்தியம் அனைத்தும் பின்விளைவுகளையே உண்டாக்கும். எந்த ஒரு இதுவுமே வந்து எந்த ஒரு நல்லதையும் அது கொடுக்காது. ஏன் அப்படின்னா வந்து போடுறோம், நம்ம அந்த தோல் இல்லாததுனால அந்த நம்ம போடுற அந்த பொருளில் என்னென்ன கிருமிகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. வீட்டில் மருந்தே இருந்துச்சுனாலும் அது என்ன மருந்துன்னு நமக்கு தெரியாது, அது எதற்கான மருந்துங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அதை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த முதல் நிலை 2ஆம் நிலைன்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அந்த தீக்காயத்தோட ஆழத்தை வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கை வைத்தியம் எதுவும் போடுறத வந்து நம்ம தவிர்க்கணும். இப்போ அந்த மாதிரி கை வைத்தியம் மாவு, மை, காஃபி தூள் அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போ அதை நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட்டுக்கும் வந்து வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சுத்தமான தண்ணீர், சுத்தமான ஒரு துணி, இது ரெண்டும் தான் வந்து அதுக்கு முதலுதவி அப்படின்னு நம்ம பார்க்க வேணும். 2வது வந்து அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா வந்து முகத்தில் அடிப்படுது, இதற்காக எத்தனை வருடம் வந்து வெயிட் பண்ண வேண்டும் அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஒரு பிளாஸ்ட் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு, முகத்தில் சிதைவு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்குரிய அந்த தையல் போடுறது அது எல்லாமே உடனே பண்ணணும். அதில் வந்து எந்த ஒரு நம்ம ஒரு வெயிட்டிங் பீரியடுமே கிடையாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரீங்களோ, ஏன்னா அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து கண்ணில் வந்து பிரச்சனை இருக்கலாம், காதில் பிரச்சனை இருக்கலாம், அந்த வெடிப்பு ஏற்பட்டதுனால தசைகள் எல்லாம் சிதைந்து போயிருக்கலாம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த அந்த எந்தெந்த பாகங்கள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சு நம்ம வந்து சூச்சரிங் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சூச்சர் போடுறது வந்து நல்லது. அதற்கு மேலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த தழும்புக்கான வைத்தியம், இல்லைனா வந்து அந்த நம்ம தையல் போட்ட இடம் சில சமயம் சுருங்கி போய் ஆறும். ஸோ அதற்கான வைத்தியம் பண்ணுறப்போ தான் அந்த தழும்பு முற்றிலும், அந்த புண் வந்து முற்றிலும் குணமடைவதற்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஒழிய வருடங்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி காயத்துக்கு வருடங்களுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணுறது கிடையாது. ஆமாம். ஓகே டாக்டர், நாம முன்ன பேசிட்டு இருந்தோம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, இது இந்த பட்டாசு காயங்களை என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ சொல்லுங்க டாக்டர். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனுடைய பங்கு வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பட்டாசு காயம், தீக்காயம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை, நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜனோட ரோல் தான் ரொம்ப வந்து முக்கியமானது. எந்த ஒரு பாகம் வந்து சிதைந்து போயிட்டோ இல்லை அதோட செயல்பாடு குறைஞ்சிருக்கோ, தீக்காயத்தினால குறைஞ்சிருக்கிறோ, அந்த செயல்பாடை மீட்டெடுப்பதே எங்களுடைய நோக்கம். அந்த இதில் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுச்சுன்னா கூட நீங்கள் பார்க்குறீங்க தழும்பு வருது. ஸோ இப்போ அந்த தழும்பு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா வெறும் மேலோட ஒரு தழும்பாக தெரியறதோடு நின்று போகும். பட் இதே இது தீக்காயம் எல்லாம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தழும்புகள் வந்து சுருங்குறப்போ உடம்புல ஒரு பகுதியை வந்து இழுத்துக்கிட்டு சுருங்கும். இப்போ கண்ணெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த தழும்புகளை சரி செய்வதும் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனுடைய பங்கு இருக்குது. ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இந்த பட்டாசு காயங்களே தோல் ஒட்ட வைப்பது, ஸ்கின் கிராஃப்டிங் சொல்கிறாங்க, திசு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் டாக்டர். ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, முதல் நிலை 2ஆம் நிலை அந்த ஆழங்கள் பொறுத்து எதர் ஸ்கின் கிராஃப்டிங், அதாவது தோலை வந்து நம்மளுடைய உடம்புலேருந்தே எடுத்து வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறது, இல்லைன்னா திசு மாற்று அறுவை சிகிச்சை, நம்மளோட உடம்புல ஒரு திசுவை அதோட ரத்த ஓட்டத்தோடு சேர்த்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, அதுதான் வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு. இப்போது ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து அதை பேஷண்ட்ஸுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, வெங்காய சீவல் மாதிரி தோல் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ மெல்லிசாக தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு தொடையிலிருந்தோ இல்லை தொடை பின்னாடி இருந்து இல்லை கைக்கோட உள் பக்கத்தில் இருந்து அந்த மாதிரி, ஏன்னா புண்ணு வந்து மேலோடு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வெங்காய சீவல் மாதிரி தோல் வந்து நம்மளோட உடம்புலேருந்தே எடுத்து அதை வந்து அந்த புண்ணில் வைக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி, ஆனால் வந்து வெங்காய சீவல் எடுக்கிறதுக்கு அவங்க உடம்புல வந்து இடம் இருக்காது. சின்ன பச்சை குழந்தைங்க சின்ன இடம் அதிலெல்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, குழந்தையோட தாய் இல்லைன்னா தந்தை அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எடுத்து கூட வைக்கலாம். ஏன்னா அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப்னு நம்ம அந்த சொல்கிற அந்த மரபணுக்கள் வந்து ஒரு போல தான் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கூட நம்ம எடுத்து வைக்கலாம். புண்ணு வந்து அதனால் கொஞ்சம் ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஸ்கின் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. திசு மாற்று அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல உள்ள ஒரு திசு, அதாவது தோல் அடியில் உள்ள அதனுடைய கொழுப்பு, அதுக்கு அடியில் உள்ள தசைகள், இது எல்லாத்தையும் ரத்த ஓட்டத்தோட சேர்த்து எடுத்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறது தான். இது வந்து நம்ம 3rd டிகிரி இல்லைனா 4th டிகிரி, அதாவது அந்த எலும்பு வரைக்கும் நம்ம தெரிகிற தீக்காயம் இருந்துச்சுன்னா வெறும் தோல் மாத்திரம் போட்டால் அது வந்து வேலை பார்க்காது. அந்த பட்சத்தில் நம்ம திசு மாற்று அறுவை சிகிச்சை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே டாக்டர், தெளிவான விளக்கம் தந்திருக்கீங்க.
பட்டாசு காயங்கள் தவிர்க்கும் வழிமுறைகள் என்னென்ன, சிகிச்சை முறைகள் என்னென்ன, இது குறித்து நம்முடைய விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் தீவிர தீக்காய சிகிச்சை பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் பத்மலட்சுமி பாரதி மோகன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? வாழைப்படம் கலா பேசுறேன் மேடம். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம். வணக்கம் மேடம், இப்போ போன வாரத்துல பசங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க மேடம். கவர், கேரி பேக் கவர் இருக்குங்க, அது மேல வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி வேகமா போகணுன்றதுக்காக வச்சிருக்காங்க போல. அது அப்படியே வந்து முகத்துல அவங்க மேல போற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது முகத்துல வந்து அப்படியே பிடிச்சிச்சு போல அந்த கவரோட அந்த பட்டாசு. இது அதுல கொஞ்சம் இதாகி அவங்க 2-3 ஹாஸ்பிட்டல் நம்ம ஜிப்மர்ல தான் மேடம் அப்புறம் சேர்த்தாங்க. அந்த கண்டிஷன் எப்படி இருக்கலாம் ஒன்னும் யாருக்கும் தெரியல எங்களுக்கெல்லாம். ஆனா அது மாதிரியான சின்ன வயசு ஒரு 10 வயசுல 9 வயசு தான் மேடம் இருக்கும் அந்த தம்பிக்கு. இப்போ அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், அதுக்கு எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன் ரெடியாகும். தேங்க்யூ மேம். தேங்க்யூம்மா, கால் பண்ணதுக்கு நன்றிமா. நன்றி. இவங்க வந்து ஒரு ரியல் கேஸ் ஒரு சினாரியோ கொடுத்து நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி தீக்காயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னன்னா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எதையும் வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தவோ செய்யவோ கூடாதுங்கிறத நம்ம பெரியவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சால் வந்து நிறைய பிரச்சனைகள் வருங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதையும் தாண்டி சில குறும்புக்கார குழந்தைகள் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வர்ற அந்த தீக்காயத்தை நம்ம வந்து எப்படி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த தீ வந்து மூஞ்சியில் வந்து பட்டுருச்சு, அதனால் வந்து இதனால் வர தீக்காயம் எப்படி அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபேஸுங்கிறது ஒன்று வந்து கண், காது, மூக்கு அண்ட் வாய், இந்த மாதிரி இது பாகங்கள் தான் இருக்குது. ஸோ கண்ணில் அது பட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து சொல்லியிருந்தது தான், சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதை கழுவ வேண்டும், சரிங்களா. ஆனால் இந்த ஃபேஸில் படுற அந்த தீக்காயம் வந்து முகத்தில் படுற தீக்காயத்துக்கு பிரத்யேக ஒரு பிரச்சனைகள் வரும். என்னென்னா, நம்ம சுவாசிக்கிற அந்த மூக்கும் வாயும் அங்கே தான் இருக்குது. ஸோ தீக்காயம் பட்ட உடனே அந்த இடம் வந்து வீங்கி போயிடும். இல்லை வாயில் வந்து உதடும் நாக்கும் வீங்கிடுச்சு அப்படின்னா அவங்களால சுவாசம் வந்து இழுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு, இது வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு தீக்காயம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து எவ்வளோ சீக்கிரம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோமோ, ஏன்னா மூச்சு திணறல்லாம் ஏற்பட்டால் எந்த ஒரு கை வைத்தியமோ முதலுதவியோ நம்மளால் பண்ண முடியாது. அதனால வந்து அவங்கள வந்து நேரம் தாமதிக்காமல் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். சரி, முகத்தில் தானே இருக்குது, இது லேசாக சரியாயிடும் அப்படின்னு விட்டோம்னா நேரம் ஆக ஆக வீக்கம் கூடி அவங்களுக்குலாம் மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ டாக்டர், இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு, எந்த வகையான பட்டாசுகளை தவிர்க்க வேண்டும்? இது வந்து பட்டாசுகளை தவிர்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற பட்டாசுகளே வந்து இப்போ வந்து நம்ம விற்பனைக்கு இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அரசு அங்கீகாரம் இல்லாத பட்டாசுகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த சத்தம் வந்து பலமாக வரணும், இல்லைனா வந்து வெளிச்சம் அந்த பூந்தொட்டிலலாம் வந்து நிறைய லைட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் வந்து கொஞ்சம் நிறையா வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பட்டாசுகள் வந்து எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து ஒரு கணிக்கவே முடியாது, எவ்வளோ ஸ்பீடாக வெடிக்கும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பட்டாசுகளை வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். ஓகே டாக்டர், இப்போது நிறைவாக வந்து பாதுகாப்பான தீக்காயமற்ற தீபாவளியே இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி கைடன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்? பாதுகாப்புடன் நம்ம தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னா நம்ம வந்து அதற்குரிய விழிப்புணர்வு வேணும். பட்டாசுனால இந்தந்த பிரச்சனைகள் வருதுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்கள பட்டாசு வெடிக்க விடாதீங்க. பெற்றோர்கள் இல்லைன்னா பெரியவங்களுடைய மேற்பார்வை இல்லாமல் அவங்களெல்லாம் பட்டாசு வெடிக்க விடாதீங்க. அதே மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து எல்லாரும் இருக்கிறாங்க, நகண்டு கூட போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பட்டாசு வைக்காதீங்க. அந்த மாதிரி ராக்கெட் எல்லாம் விடுறப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட், அந்த பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறப்போ மொட்டை மாடியிலேருந்து விடுறது நல்லது. அதே மாதிரி காற்று அடிக்கிறப்போ அந்த மாதிரி ராக்கெட் எல்லாம் விடாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா பக்கத்து வீட்டில் போய் அந்த காற்றுக்கு சரிஞ்சு போய் அது போய் அடுத்தவங்க மேலே போய் பட்டுரும். அதே மாதிரி வந்து ஒரு பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பக்கத்தில் ஒரு வாளி தண்ணீரோ இல்லைனா மணலோ கையில் வச்சுக்கிறது வந்து எப்போவுமே நல்லது. முக்கியமாக பட்டாசு வெடித்து முடித்த பின்பு ஒரு பட்டாசு வெடிக்கலை அப்படின்னா திருப்பியும் போய் அதை போய் பற்ற வைக்காதீங்க. அது எப்படி வெடிக்கும் வெடிக்காது நம்மளால் கணிக்கவே முடியாது. எந்த வீரியத்தோட வெடிக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி பட்டாசு வெடிக்கிறப்போ நம்ம போட்டுக்கிற ஆடைகள் முக்கியமாக வந்து எளிதில் தீப்பற்றாத பருத்தி உடை
உடைகள் அந்த மாதிரி ரொம்ப தொங்குற மாதிரி ஷால் துப்பட்டா அதெல்லாம் வந்து போட்டுக்காமல் இருக்கிறது நல்லது. காலணி அணிந்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம், இல்லைனா வந்து காலில் வந்து தீக்காயம் ஏற்படும். பட்டாசு காயத்தை கூட்டி அள்ளுறோம் இல்லையா, அடுத்த நாள் தீபாவளி முடிஞ்சிருச்சு எல்லாம் பட்டாசு காயத்தை அதை கூட்டி அள்ளி எதர் தூர போட்டுடுங்க, இல்லை தண்ணி ஊற்றிடுங்க. அதில் போய் திருப்பியும் போய் தீ வைக்காதீங்க. அதில் எத்தனை பட்டாசு வெடிக்காமல் மிச்சம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. கூட்டி அள்ளுறவங்க கிட்ட தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க பட்டாசு வெடிக்கிற நோக்கத்தோடயே அங்கே போகலை, அவங்க க்ளீன் பண்ணுற நோக்கத்தோடு போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பாதுகாப்பான மகிழ்வான தீபாவளியை வந்து நம்ம வந்து கொண்டாடலாம். ஓகே டாக்டர், இன்னும் ஒரு கேள்வி. ஒரு மருத்துவராக இந்த பட்டாசு காயங்களை தவிர்க்க நீங்கள் சொல்லும் வழிமுறைகள் என்னென்னவா இருக்கும்? என்னென்ன அறிவுரைகள் நீங்கள் சொல்வீங்க பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில்? நீங்கள் இப்போ பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தீபாவளி அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருந்து ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடுறோம். ஸோ அந்த பட்சத்தில் வந்து நம்ம அதை பாதுகாப்பாக கொண்டாடினா தான் அந்த பண்டிகை பாதுகாப்புடன் ஒரு சந்தோஷமாக அது வந்து நிறைவடையும். இல்லைன்னா இந்த மாதிரி புண்ணு வேதனை காயம் அதெல்லாம் ஏற்பட்டு முடியும். அதனால் கவனம் தேவை. பட்டாசு வெடிக்கிறப்போ யாருக்குனாலும் கவனம் தேவை. உங்களுடைய தைரியத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டாசை கையில் வச்சு கொளுத்தி போடாதீங்க. அதே மாதிரி வந்து வீட்டில் பெரியவங்க, அவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ், கர்ப்பிணி பெண்கள் அவங்கெல்லாம் இருக்கிறப்போ சத்தமான பட்டாசுகளை முடிந்தளவுக்கு தவிர்ப்பது நல்லது. எதுனாலும் நம்ம வந்து அரசு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்குற அந்த டைம் லிமிட்டில் மாத்திரம் பட்டாசு வெடிச்சிட்டு மிச்ச நேரம் ஃபேமிலியோட சந்தோஷமாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொண்டாடணும். ஓகே டாக்டர், இப்போ மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த பட்டாசு காயங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நவீன முன்னேற்றங்கள் என்னென்ன பிளாஸ்டிக் சர்ஜரியில்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் கேட்டார், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்களை வந்து தண்ணியே ஊற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்கிறீங்கன்னு. ஸோ இது வந்து நம்ம முதலுதவியில் இருக்கிற ஒரு முன்னேற்றம். இதே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. முந்தியெல்லாம் தீக்காயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழை இலையில் வச்சு படுக்க வச்சுட்டு ஒரு மேலே ஒரு க்ரீம் போட்டு அப்படியே திறந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய தோல் மாதிரியே ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. நம்மளோட தோலுக்கு ஈக்குவலண்ட்டாக அவ்வளோ ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அதோடைய புண்ணு வந்து வேகமாக ஆறும். அதே மாதிரி அந்த ஸ்கின் கிராஃப்டிங், தோல் மாற்று மற்றும் திசு மாற்று அறுவை சிகிச்சையிலுமே ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ எந்த மாதிரி ஒரு ஆழமான காயம் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்த வந்து உறுதியாக செயல்பாடு வந்து திருப்பி கொண்டு வரலாம். ஸோ மேம்பாடுகள் மருத்துவத்தில் மேம்பாடுகள் வந்துட்டே தான் இருக்குது. ஓகே டாக்டர், தெளிவான எங்களுக்கு பல விளக்கங்களை தந்திருக்கீங்க டாக்டர். நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர். நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பட்டாசு காயங்கள் தவிர்க்கும் வழிமுறைகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன, இது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்தவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் தீவிர தீக்காய சிகிச்சை பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் பத்மலட்சுமி பாரதி மோகன் அவர்கள்.